சோஃபாவில் வந்து என்ன இருக்குது, டாலராக இருக்கா இல்லை வந்து கேஷாக இருக்கா அப்படின்றது. அவங்க வந்து இதாக கேட்டிருக்காங்க, 5 சீட்ரு கேட்டிருக்காங்க, 3+2. இவங்க முடியாது, 2+1 வேணால் தரேன்னு சொல்லி இப்போ 2+1 சோஃபா தான் போயிருக்காரு. பாஜக சார்பில் ஜெயிச்ச எம்எல்ஏவை நான் ஜெயிச்சிட்டேனான்றதே தெரியலன்ற ஒரு நிலையில தான். இல்லை, அதிமுகன்றது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுமா. ஜெயலலிதா அம்மையாரோட அது முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தொடுக்கிட்டு இருக்கு. இதே முதலமைச்சர் ஆகும்போது சசிகலா பொதுச் செயலாளர் ஆகும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். அதிமுகல ஏற்கனவே பல பிளவுகள் இருக்கு. இப்போ இந்த நிலையில சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்கள் இவங்கெல்லாம் ஒரு தரப்புல நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, OS மணியன் இவங்கெல்லாம் ஒரு தரப்புல நிற்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் கூட 22 எம்எல்ஏக்களும், சி.வி. சண்முகம் அவங்க தரப்புல 25 எம்எல்ஏக்களும் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே சி.வி. சண்முகம் எல்லாமே தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க சார். இந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆதரவு கொடுத்துருக்காங்க ஒரு பிரிவு. ஏற்கனவே சி.வி. சண்முகத்தை பற்றி தெளிவாக பேசியிருக்காரு. எடப்பாடியார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடியார் திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கவே தயாராகிட்டார். இதுக்கப்புறமும் அவரை விலகி வர்றது நல்லதில்லை அப்படின்னு. திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் மட்டும் முடிவு பண்ணாங்க, மொத்த கூட்டமும் தான் முடிவு பண்ணாங்க. அதுலேருந்து அது வேணான்னு சொல்லிட்டீங்க, அவர் விட்டார்ல, அப்புறம் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட பதில் இருக்காது. புரியுதா? இப்போ திமுகவோட கூட்டணி வைக்க என்ன நிர்பந்தம் அதிமுகவுக்கு? நிர்பந்தம் இல்லைம்மா, பதவி தானே. பதவி வரும்போது நிர்பந்தமா? 4.5 லட்சம் கோடி டேர்ன் ஓவர்மா ஒரு பட்ஜெட்லேயும். நீ என்ன அசால்ட்டாக சொல்கிறீங்க? என்ன உங்கள் வேலை மாதிரி நினச்சிங்களா? இந்த மாதம் இந்த கம்பெனியில் அந்த கம்பெனின்னு 4.5 லட்சம் கோடி 10% வச்சா எவ்வளோ ஆச்சு? 45,000 கோடி. அது சின்னது காக்கா குருவியெல்லாம் சாப்பிட்டது போக மீதம் வந்துச்சுனாலே எவ்வளோ வரும் கணக்கு போட்டுங்க. அப்படி இருக்கும்போது ஆசைப்படாமல் எப்படிமா இருக்க முடியும்? இப்போ பதவிக்காக தான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா? அப்போது பதவிக்காக இல்லைம்மா, பதவி மேலே பைத்தியம் முடிச்சவர் கிடையாதுமா எடப்பாடியார். அதுக்காகலாம் அவர் போக மாட்டார், பதவிக்காக போக மாட்டார். 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்மா வருஷம். நம்ம போன வருஷம் பட்ஜெட் வந்து 4,28,000 கோடி. அதில் 10% வச்சா எவ்வளோ? அதுக்கு தான் நான் தெளிவாக தான் சொன்னேன். 10% வச்சா 45,000 கோடி. 45,000 கோடின்றது இந்த உலகத்தில் எந்த லாட்ரி சீட்டும் அதில் 4% கூட கிடையாது. அதிகபட்சமே 100 கோடி கூட லாட்ரி சீட்டு இருக்குது. ஆனால் 45,000 கோடி லாட்ரி சீட்டு, 10,000 கோடி லாட்ரி சீட்லாம் எங்கேயுமே கிடையாதுமா. அப்புறம் அதுக்கு ஆசைப்படாமல் எப்படிமா இருப்பார்? அதனால் அவர் சரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இது பேரம் நடக்குது, குதிரை பேரம் நடந்து தான் அங்கே போகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. ஆமாம், இவங்க இப்போ ஆசைப்பட மாட்டாங்களா? இன்றைக்கி 45,000 கோடி மேலே அவருக்கு மட்டும்தான் ஆசை இருக்குமா? எல்லாருக்கும் தானே இருக்கும். புரியுதா அவங்களுக்கு? அதனால் இவங்களும் ஆசைப்பட்றாங்க, சரி நம்ம போய் அடிச்சிடலாமே அப்படின்னு. அதில் கொஞ்சம் நாள் நம்ம அடிக்கலாம். 45,000 கோடி அடிக்கலைன்னா கூட நம்ம ஒரு அமைச்சராக இருந்தோம்னா ஏதோ ஒரு 1000 கோடி, ஏதோ ஒரு 500 கோடி வருஷத்துக்கு. இப்போ 25 பேர் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு போது கட்சி தாவல் தடை சட்டம் இவங்க மேலே பாயாதா சார்? கட்சி தாவல் தடை சட்டம்மா, இந்த உலகத்தில் நிறைய வழிகள் இருக்குமா. ஒரு வீடாக இருந்தால் வேணால் ஒரு கதவு இருக்கும், புரியுதா உங்களுக்கு? ஆனால் வெளியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா பல தெருக்கள் இருக்குது அரசியலில், எதில் வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் குதிரை பேரம் நடக்கும், அதிலிருந்து ஆளை இழுப்பாங்க. எடப்பாடி கூடயே இருக்கீங்க, வாங்க மினிஸ்டர் தரேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் வந்து என்னென்னா 2/3 வேணும். ஒரு 32 பேர் இருந்தால் போதும். 32 பேர் இருந்தால் போதும். 26 பேர் வந்துட்டாங்க. இன்னும் 4-2 6 பேர் தான். அது சோபான ஏற்கனவே போயிருக்கு. சோபா பிரிச்சிட்டாங்களான்னு தெரில. சோபா பிரித்து அதில் ஒரு 2 இதை எடுத்து அந்த இதில் கவுண்டமணியும் பிரபு படத்தில் காட்டணும், வாங்க ஏழைங்களா அவருக்கு 2 கட்டு கொடுங்கன்னு வாங்கி. தெரியுமா? அது பார்த்துருக்கீங்களா அந்த படம்? நீங்கள் அப்போ சின்ன பிள்ளைய குழந்தையாக இருந்தப்போ வந்த படம் அது. 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. மன்னர் குடும்பத்துலேருந்து வந்துடுவாங்க ஊரை விட்டு மெட்ராஸுக்கு பிழைக்கிறதுக்கு. ஆனால் நம்ம மன்னர் பரம்பரைன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மூட்டை நிறையா பணம் வச்சுருப்பாங்க. கூட உதவியாளர் ஒருத்தர் இருப்பான், மன்னரோட வச்சுட்டே இருப்பான். இவங்களுக்கு என்னென்ன பணக்காரன் கண்டுபிடிச்சக்கூடாதுன்னு வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ கவுண்டமணி கண்டுபிடிச்சிட்டு பணக்காரங்களாம் தரமாட்டேங்கன்னு சொல்லி, உங்களை பார்க்க ரொம்ப ஏழைங்களாக இருக்கே, எந்த ஊர்லேருந்து வரீங்க,
இளைஞர் மாதிரியா தெரியுது, அண்ணனுக்கு ஒரு 2 கட்டு கொடுங்க, ஒரு 50,000 ரூபா கட்டு எடுத்து கொடுப்பேன். ரொம்ப கஷ்டப்படுறாரு, அண்ணனுக்கு 2 கட்டு கொடுங்கன்ற மாதிரி தான் இப்போ இந்த சோஃபா பிரிக்கணும். அந்த சோஃபாவில் வந்து என்ன இருக்குது, டாலராக இருக்கா இல்லை வந்து கேஷாக இருக்கா அப்படின்றது தான் தெரியல. இல்லை சட்டமன்றத்திலே உதயநிதி அவர்கள் வந்து அதை சொல்லியிருக்காரு, சோஃபா மாடல் அப்படின்ற மாதிரி அதான் அந்த மாடலே டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது. அது வந்து புஷ்பா படத்தில் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை சொல்லியுமே சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுதான் அந்த ஸ்டைல் தான் அது. இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பண்ண சோஃபா இன்னைக்கு நான் பேசியிருந்தேன் லைவில், அவர் ஒரு லைவ் பார்த்துக்கும் போது அவர் சொல்கிறது பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஏற்கனவே சோஃபா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அந்த சோஃபா தான் வந்துச்சே தவிர இது எங்களை கோர்த்து விட்டுறாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி விஜய் சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் சோஃபா புது சோஃபா வாங்குறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து சோஃபா ஸ்டூலு அவங்க வந்து இதாக கேட்டிருக்காங்க, 5 சீட்டர் கேட்டிருக்காங்க, 3+2. இவங்க முடியாது, 2+1 வேணால் தரேன்னு சொல்லி இப்போ 2+1 சோஃபா தான் போயிருக்கு. யாருக்கு? சிவி சண்முகம் ஆஃபீஸ்க்கு. இப்போ அதை பிரிப்பாங்க. பிரித்து பார்த்துட்டு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, சோஃபா வந்து கவர் போட்டு தான் வரும், அதை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம். இல்லை சார், இந்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அந்த கட்சியோட பேர் கூட சொல்லாமல் மற்றும் சில கட்சியினர் அப்படின்னு தான் வந்து விஜய் வந்து விமர்சிக்கிறாரு. இப்போ அந்த கட்சியிலேருந்து வரக்கூடியவங்களை வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்னும் போது இது இன்னும் மக்களுக்கு வந்து அதிருப்தியை ஏற்படுத்தாதா? அவங்கள வந்து நம்பி வாக்களித்த 35% நபர்கள் வந்து ஏமாற்றம் அடைய மாட்டாங்களா? இல்லை, எதுக்கு ஏமாற்றம் அடைகிறாங்க? எந்த மக்களை சொல்கிறீங்க? விஜய்க்கு 35% வாக்களிச்சு, அவங்க யாருக்கு வாக்களிச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அப்புறம் எதுக்கு ஏமாற்றம் ஆகிறாங்க? அவங்க விஜய்க்கு வாக்களிச்சாங்கல்ல, விஜய் தான் ஆட்சிக்கு வந்துட்டார், அப்புறம் என்ன? விஜய்க்கு இந்த நீங்கள் வந்து பாசிச சக்தியோடு இருக்க மாட்டேன், பாசிசம்னா வந்து வெறுப்பு, கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க, அதை நம்பி தான் ஓட் பண்ணவங்க ஒரு சிலர் இருப்பாங்களே, இப்போ அவங்களெல்லாம் வந்து அவங்க ஒரு சிலர் ஏமாற்றம். யாருமே அப்படி ஓட் பண்ணவங்களே. விஜய்க்கு ஓட்டு போட்ட 100 பேருமே அறிவாளிகள் தான்மா. 100 பேர் ஓட்டு போட்டாங்க, 100 பேருமே நாலேஜபிள் பர்சன். சர்வதேச அரசியல், தேசிய அரசியல், கொள்கை எல்லாம் பார்த்து தான். நீ அதிமுக போட்டவங்க கூட 10 பேர் முட்டாளாக இருக்கலாம், அதிமுக போட்டவங்க 3/4 பேர் முட்டாளாக இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு வாக்களித்த ஒவ்வொருவரும் வந்து ஒரு எப்படின்னா அரசியல் ஞானம் பெற்றவர்கள், சிந்தனாவாதிகள், அப்படி தான் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த கவலையே பட வேணாம். அவங்க வந்து விஜய்க்கு விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க, அவர் ஆகிட்டாங்க. இந்த டாபிக் நம்ம பேசுவோம் சார், விஜய் குறித்து பேசுவோம். இப்போ சிவி சண்முகமும் வேலுமணி இவங்க கிளர்ந்து இந்த சமயத்தில் கிளர்ந்து எழுவதற்கான காரணம் என்ன? ஆமாம், அப்புறம் என்ன, நம்ம ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா கிளர்ந்து எழ முடியும்? இப்போ போனால் தானே மினிஸ்டர் கிடைக்கும். 6 மாதம் கழிச்சு கிளர்ந்து இருந்து என்ன பண்ணுவீங்க? இப்போதான் அவங்களுக்கு சார், இப்போ தான் நம்ம என்ன நீங்கள் கேட்குற கேள்வியே வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ எப்போ பங்கு பிரிக்கிறாங்களோ அப்போ தானே வாங்க முடியும். அப்புறம் 6 மாதம் கழிச்சு தூங்கிட்டே இருந்தால் கிளர்ந்து எழ முடியும்? இப்போ பதவி இப்போ தானே பிடிக்க முடியும், இப்போ தானே ஆள். இல்லை, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். உண்மையிலேயே வந்து திமுகவோட இவர் பேசினாரு, திமுகவோட பேசி வந்து 2 பேரும் ஒன்றா சேரணும்னு நினச்சாங்க. ஆமாம், அதை தானே அவர் சொல்கிறாரு, அதனால தானே பிரிஞ்சு வந்தேன்றாரு. ஏற்கனவே திமுகவோட பேசி அதுவும் எடப்பாடியார் முதலமைச்சர் தானே ஆகிறேன்னாரு, திமுக ஆகலைன்னு சொல்லலை. அது இவங்களுக்கு பிடிக்கலன்னொன்னே இவங்க என்ன பண்ணுங்க, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆகணும்னு திமுக முடியும். அப்படியும் ஒரு டாக் போனதா இருந்ததுனால அதெல்லாம் சிவி சண்முகத்துக்கோ இவங்களுக்கெல்லாம் கவுண்டர் மக்களுக்கோ பிடிக்கல. அதனால அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பைத்தியகாரத்தனமாக அவர் பண்ணுறாரு, நம்ம வெளில போயிடுவோம்னு சொல்லி அப்போ எடுத்த முடிவு தான். ஏன் 2 பேரும் இப்போ திமுக அதிமுக இணையறதா ஒரு பேச்சு வந்திருக்கு, அந்த பேச்சு இணையெல்லாம் இல்லைம்மா, ஆட்சி இணையெல்லாம் யாரும் சொல்லி அவர் ஆட்சி அமைக்கிறாரு, வெளியிலேருந்து ஆதரவு. அதாவது சார் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறது, இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறது கிடையாது, இணையிறது வேற, ஆதரவு தெரிவிக்கிறது வேற. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த சமயத்துல திருமாவையே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா எம்எல்ஏவை கூட நிக்கவே இல்லையா? அப்படி எப்படி சாத்தியமா இல்ல? இருக்கும்? அந்த சமூகம் வந்து பரவலாக பர்சன்டேஜில் ஜாஸ்தி இருக்குது தமிழ்நாட்டில். அதாவது என்னென்னா, ஒரு 5 ஜாதி தான் தமிழ்நாட்டில் பாப்புலேஷனில் ஜாஸ்தி. அதில் வன்னியர்கள் ஜாஸ்தி நார்த்தில். அதே மாதிரி எஸ்சியில் வந்து இவர்கள் ஒரு பிரிவு, பிஆர்பிஎல்னுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்தா ஒரு இது வரும். அதே மாதிரி கவுண்டர் இருக்காங்க, முக்குளத்தோர் இருக்காங்க, இந்த ஒரு நாடார் இருக்காங்க. இந்த 5 கேஸ்ட்டு 6 கேஸ்ட்டு தான் அதிக பாப்புலேஷனில் அதிகமாக கொண்டவங்க. புரியுதா அவங்களுக்கு? அந்த வகையில் சரி, தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்து ஒருத்தரை நம்ம ஆக்கலாம், 2 பேரும் சப்போர்ட் பண்ணலாம், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடலாம். இப்போ அப்படி உண்மையிலே வந்து அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக உட்கார வச்சிருக்க முடியும் அப்படின்னா அதற்கான மக்களுடைய ஆதரவு எப்படி இருந்திருக்கும்? மக்கள் உண்மையிலே அந்த மக்கள் ஆதரவு எதுக்குமா? மக்கள் ஆதரவு எதுக்கு? இல்ல, மக்கள் ஆதரவு இல்லாம மக்கள் யாருமா ஏத்துக்கிற மனப்பான்மையில இருக்காங்க. மக்கள் ஏத்துக்கிட்டான்னா ஏத்துக்கலன்னா என்னம்மா? அந்த பைத்தியக்காரன் தான் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் நான் ஏத்துக்கிட்டான்னா ஏத்துக்கலன்னா? இப்போ இவர் முதலமைச்சர் அப்படின்னா இவர் எம்எல்ஏ எல்லாமே எப்படி சார் முதலமைச்சர் அடுத்து எம்எல்ஏ ஆயிடுவாரு. யாராவது ஒருத்தர் ரிசைன் பண்ணி நிற்பாங்க அவங்க கட்சியிலேயே, அங்கே நின்று ஜெயிப்பார்.
அதில் என்ன இருக்குது? இப்போ கூவத்தூர்ல நடந்த விஷயங்கள் தான் இப்போ பாண்டிச்சேரிலையும் வந்து போய் தங்க வைக்கப்படுறாங்க, அங்கேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அது அது கொஞ்சம் உண்மைதான். விளக்குங்க. அது உண்மைதான், பிரித்து கொண்டு போய் தான் தங்க வச்சுருக்காங்க. ம். தங்க வச்சு அப்போ தான் இங்கே இருந்தால் மனம் மாறிடுவாங்களே. ஒருத்தர் இப்போ வருவார், நேரில் பார்ப்பாரு, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அங்கே கூப்பிட்டு போய் பார்ட்டி இட்டுன்னு விட்டுட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் வேலையை பார்ப்பாரு, யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது, நேர்லேயும் போக முடியாது. இப்போ சென்னைன்னா என்ன ஃபோன் ஆஃப் பண்ணிருக்கான், வீட்டுக்கு கூடிய வண்டி அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ பாண்டிச்சேரின்னா டக்குன்னு கிளம்பி போக முடியாதுல்ல, எந்த ரூமில் தங்கியிருக்காங்க இங்கே தங்கியிருக்காங்கன்னே தெரியாது. அதுக்காக அப்படி. அமமுகவில் இருக்கக்கூடிய காமராஜ் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருந்தாரு. அவர் வந்து தாவேக்காக்கு ஆதரவு வந்து தெரிவிச்சாரு. கட்சியில இருந்து நீக்கமும் செஞ்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஆமாம், அவர் ஒருத்தர் தானம்மா செலவு பண்ணியிருக்காரு. செலவு பண்ண காசை கொடுத்துருக்காங்க. அது போக அவருக்கு அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அவர் போயிட்டார். இதுக்கு மேலே என்ன வேணும் அவருக்கு? ஆனா கட்சியில இருந்து அதுக்கு முன்னாடி அது ஒரு பேட்டி கட்சி. கொடுத்தது என்ன ஆமா, அது அப்படின்னா, ஒரு கட்சின்னு நீங்கள் சொல்றீங்க. ஒரே ஒருத்தர் ஜெயிச்சு ஒரே ஒரு குருக்கள் வராருன்ற மாதிரி தான். அவர் ஆட்டோவில் ஏற்றிட்டு போனால் அடுத்த இல்ல கோயில். பாஜகவும் ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கானா, அதோட தாக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சார். இல்லை, எல்லா வகையிலுமே பாஜக என்னன்னா பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குல்ல, ம். இன்னும் அந்த பாஜக சார்பில் ஜெயிச்ச எம்எல்ஏவே நான் ஜெயிச்சிட்டேனான்றதே தெரியலன்ற ஒரு நிலையில தான் இருக்காரு. ஏன் அப்படி சார்? அவர் ஜெயிப்பாருன்னு இல்லைம்மா, டம்மி பீஸாக போட்டாங்கம்மா. போட்டு ஏதோ ஒரு இடத்த ஒதுக்கி விட்டார் எடப்பாடியார். திடீர்னு பார்த்தா அவர் ஜெயிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவரே இன்னும் நம்பலையே, நம்ம ஜெயிச்சிட்டோன்றது அவரே நம்புறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இன்னொரு கட்சிக்கு போவார்? இப்ப தாவேக்காக்கு அதிமுக தரப்புல இருந்து சிவி சண்முகம் பிரிவினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னும் போது, இப்போ எடப்பாடி அவருடைய தரப்புல இருந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறாரு சார்? அதான் எடுத்துட்டார்ல, மாவட்ட செயலாளர் பூரா நீக்கியிருக்காரு. ம். அடுத்து இவங்களை பூரா கட்சியிலேருந்து நீக்குவார். கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு அப்படின்னா பதவி போகாது. ஆனா இவங்க தரப்புல அது செல்லாது, நாங்க இன்னும் அப்படியே தான் தொடருவோம், பொதுக்குழு வச்சாலும் நாங்க வருவோம், கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. எடப்பாடியார் இவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க. எடப்பாடியாரை நான் திமுகவில் தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் இவங்க அவர் பொதுக்குழு செயற்குழு கூப்பிட்டாருன்னா இவங்க உறுப்பினராக இருக்கவங்க இவங்களும் போவாங்க, இல்லை நீதிமன்றத்துக்கு போய் எடப்பாடியாக காலி பண்ணிடுவாங்க. ஆனா கட்சியின் பொதுச் செயலாளர் அவருக்கு தானே சார் அதிகாரம் இருக்கு, அவர் சொல்றது தானே இதுவாகும். அது அவரை எப்படி மாத்துறது? அப்புறம் அவர் எப்படி வந்தார்? வானத்திலிருந்து குச்சா வந்தார். இவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அவர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இவங்க அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. இப்போ கட்சியில லீமா ரோஸ் அவர்கள் வந்து தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சார்? லீமா ரோஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு வெறி என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் லாட்ரியில், புரியுதா, நேர்மையாக உழைச்சி லாட்ரி சீட்டில் சம்பாதிச்சோம் கோடி கோடி. ஆனால் இந்த அரசியல்வாதிகள்லாம் நம்மகிட்ட பங்கு கேட்டு டார்ச்சர் பண்ணி எல்லா கட்சிக்காரனும் 100 கோடி கொடு 200 கோடி கொடுன்னு டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்மளை இது பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்மளே அந்த அரசாங்கத்தை விலகி வாங்கிட்டோம்னா அப்படி தானே எல்லோரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஆளுக்கு ஒரு பக்கமாக போகலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல மருமகனை அனுப்புகிறாங்க. அவர் போய் திருமாவளவனை வச்சு திமுக உடைச்சி இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்க சன்னை பாண்டிச்சேரிக்கு எல்லாம் 3-4 பேர் 4 திசைக்கு அனுப்புகிறாங்க. லீமா ரோஸ் ஒரு திசைக்கு அனுப்புகிறாங்க. அந்த திசைக்கு அனுப்பும்போது என்னென்னா லீமா ரோஸ் போய் லாக் ஆகிட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? இந்த தீபாவளிக்கெலாம் வெடி வாங்குவோம், நல்ல காஸ்ட்லியாக தான் வாங்குவோம், திடீர்னு ஒன்று வெடிக்காமல் போயிடும், ஊதுபத்தி வச்சு நின்றுக்கிட்டு இருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த எஸ்ஆர்எம்மில் போய் ஏரி வேந்தர்கிட்ட போய் அந்த மாதிரி மாட்டிடுச்சு. அங்கே போய் மாட்டினவுடனே என்ன ஆச்சுன்னா அவரை உடச்சி என்ன பண்ணுறது? புரியுதா அவங்களுக்கு? அவரே வேலைக்கு ஆகலை, அவரை போய் எங்கிட்டு போய் உடைக்கிறதுன்றதுக்காக திருப்பி ரிவர்ஸில் வந்துட்டாங்க. ரிவர்ஸில் இந்த மெயினான இதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு அதிமுகவில் அதை உடைச்சிருவோம் அப்படின்னு. அதிமுகவுக்கு வந்துட்டு அது உடைக்கிறதுக்காக தான் அவங்க வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. உடைக்கிறதுக்காக வரல. ஓகே. அதாவது உடைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அதுவா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ அப்படிதாம்மா. இது உடைச்சிட்டு அப்ப தாவேக்காவை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. அவங்க நோக்கம் என்னன்னா, நம்மகிட்ட இவ்வளவு நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்தான்ல மிரட்டி, இவங்க ஆட்டத்தை நம்ம ஆட்டையை போட்டு நம்ம தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே, தாவேக்காக்கு ஆதரவா தானே இருக்கு. அதுதான்மா, பை நிறைய இப்ப நீங்களே இருக்கீங்கம்மா, பை நிறைய பணத்தோட போறீங்க. போனீங்கன்னாலே நீங்கள் எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கிடலாம். அது கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் மோத வேண்டியது வரும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இவங்க பையில் பணத்தோடு வர்றாங்க. சரி, இதை வாங்கலான்னா இதை வாங்குவாங்க, அதை வாங்கலான்னா அதை வாங்குவாங்க, எதை வேணாலும் வாங்க தயாராக இருக்காங்க. வேறு எம்எல்ஏக்கெல்லாம் அப்படி ஹாட் காசு இருக்காது, பணம் இருக்காது. இவங்ககிட்ட காசு இருக்குன்றதுனா டக்கு டக்குன்னு நான் கொடுக்குறேன், நான் சோபா கவர் தைச்சி தரேன்னுவாங்க, ஒருத்தர் சோபா ஸ்ப்ரிங்கு தைச்சி தரேன்னு வாங்கிடுங்க. தொடர்ந்து சோஃபாவே சொல்லிட்டு இருக்கு. சோஃபாவில் என்னதான் சார் இருக்கு? அதை கேளுங்க அவன்கிட்ட, இவருக்கு தெரியும்.
யாருக்கு சார்? இப்போ அதிமுக உடைச்சார்ல, வேலுமணிக்கும் தெரியும். ஓகே. ஆனால் பிரிக்கும் போது அவர் இருந்திருக்க மாட்டார். சிவி சண்முகம் தான் பிரிச்சிருக்காரு அதை. இப்போ அதிமுக இப்போது தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இப்போது சிபிஎம், விசிகா இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சு தான் வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதிமுகவில் இவ்வளோ பிளவுகளுக்கு அப்புறம் கூட்டணி கட்சி தான் வைக்கிற ஒரு நிலைமை இருக்கும், தனிப்பெரும் கட்சியாக இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்குமா? இல்லை, அதிமுகன்றது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுமா. ஜெயலலிதா அம்மையாரோட அது முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தொடுக்கிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இல்லை, இவங்க தரப்பில் நீங்கள் தோல்விக்கான என்ன காரணம்னு யோசிச்சு இன்னும் கட்சியை பலப்படுத்துறதுக்கு வேலைகள் செய்யுங்க. அதான் மக்கள் வேணான்னு தூக்கி போட்டாங்க, அதுக்கு மேலே என்ன காரணம் இருக்குது? தோல்விக்கான காரணம் ஏதோ ஒரு சின்ன மேட்ருன்னா அது சரி பண்ணி கொடுத்துட்டா புரியுதா உங்களுக்கு, கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் டி நகரில் போகிறீங்க, ஒரு பொருளுக்கு கேட்குறீங்க, விலை பார்க்குறீங்க, கிட்ட போய் பார்க்குறீங்க, தூரத்தில் அப்படி போகும்போது விலை கேட்குறீங்க, 100 ரூபா சொல்கிறான். கிட்ட போய் பார்த்த உடனே பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுறீங்க. உடனே என்ன பண்ணுவான்? இங்கே வாங்கம்மா, எவ்வளோ வேணும் கேளுங்க, ஒரு 80 ரூபா கொடுங்க அப்படின்னா. அப்புறம் 60 ரூபாய்க்கு கூப்பிடுவான். நீங்கள் வந்து என்னென்னா அந்த பொருளை வாங்கணும்னு போனீங்கன்னா திரும்பி போய் பேரம் பேசி வாங்குவீங்க. நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நல்ல துணியாக இருக்குது, பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா கர்ச்சீப் துணியில் தைச்சி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸு, அது வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. அவன் 40 ரூபாய்க்கு கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? 2 ரீசன் இருக்குது. இல்லை பேரம் பேசுகிறீங்க, 90 ரூபா பிடிச்சிருக்கு, நல்ல குவாலிட்டியான துணியாக இருக்குது, 100 ரூபா சொல்கிறான், சரி 70 ரூபாய்க்கு கேட்குறீங்க, அவன் 90 ரூபா சொல்கிறான்னா கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு 80 ரூபாய்க்கு முடிச்சிடுவீங்க. ஆனால் கிட்ட போய் பார்த்தோன்னே அது வீணாக போன பொருள் தெரிஞ்சு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த பக்கம் திரும்பவே மாட்டீங்க. அவன் ஓசியில் கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. இப்படி கட்சி அந்த மாதிரி தான் அதிமுகவை மக்கள் ஒதுக்கிட்டாங்க. அது ஓசியில் கொடுத்தாலும் நீங்கள் வேலைக்கு ஆகாது. இந்த அளவுக்கு கட்சி மாறி போனதற்கான காரணம் என்ன சார்? ஜெயலலிதா செத்து போயிட்டாங்கல்ல, ஓகே, தெரியுமில்ல, அது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில். அப்புறம் எப்படி ஜெயலலிதாக்காக தான் பயந்துட்டு எல்லாம் இருந்தாங்க. அந்த அம்மா இறந்துச்சு, இறந்து புதைச்சதோடு அதோட எல்லாரும் ஜெயலலிதா ஆயிட முடியாது. அதற்கப்புறம் எடப்பாடி இருந்து வழிநடத்தின எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு ஆளுமைகள் இல்லை. எல்லாரும் இருந்தவர்கள் எல்லாருமே இருந்திருந்தா ஒன்னா இருந்திருந்தா கட்சி எப்படி இருந்திருக்கும்? சசிகலா இருந்திருந்தா இருந்திருக்கும். ஒரு பயம் இருக்கும் மக்களுக்கு, ஏதோ ஒன்று ஓட்டு வாங்கி ஊட்டி. இப்போ ஸ்டார் லீடரே இல்லையேங்க. நீங்கள் விஜய் கால்ச்சிட்டு வாங்குறீங்க, படம் போயிட்டே இருக்கு, எடுத்துகிட்டே இருக்கீங்க, திடீர்னு விஜய் படத்துலேருந்து விலகிடுறாரு, புரியுதா? அக்கா போண்டாமணியை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னா எப்படி படம் ஓடும்? புரியுதா? நல்லா தான் நடிக்கிறார் அவர், நல்லா தான் நடித்தார், நல்ல ஃபைட்டு ஈட்டெல்லாம் அதே மாஸ்டர் தான், அதே திரிஷா தான் ஹீரோயின். ஆனால் ஹீரோ விஜய் கிடையாது, போண்டாமணின்னா அப்படி ஓடும். புரியுதா உங்களுக்கு? போவீங்களா நீங்கள்? படம் கிளைமேக்ஸுக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் விஜய் தாங்க வராரு ஃபுல்லாகவே. நான் கிளைமேக்ஸில் வந்து அப்படி அவர் வராதனால இவரை சேர்த்துட்டோம், சந்தானத்தை போட்டோம். அதில் அவர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ கட்சியை சசிகலா டேக் ஓவர் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு, இதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சசிகலாட்ட வந்ததுன்னா ஓரளவுக்கு ஓடும் படம், ஓடும் ஓரளவுக்கு. எந்தெந்த காரணங்களால சார்? இவங்கள ஆளுமை தான், ஆளுமை மெயின்டைன் பண்ணுறது, எல்லாத்தையும் திருப்பி ஒருங்கிணைக்கிறது. எல்லா ஜாதிக்காரனும் ஒரு சில பேர் சொன்னால் தான் கேட்பான். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து கவுண்டர் கட்சின்னு மாறிடுச்சு அது. இப்போ இந்த சவுத்தில் கை விட்டாங்க, இப்போ இவங்க உள்ளே வந்தாங்கன்னா எல்லாம் அப்படியே பழைய அதிமுக அப்படியே வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தான். அது சசிகலா வந்தாலும் உடனே பழைய மாதிரிலாம் ஆயிடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம் படத்தை. இப்போ அந்த பேச்சு தான் போயிட்டு இருக்கு, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? இருக்குது, எதுவுமே சாத்தியக்கூறு. விஜயே முதலமைச்சர் ஆகும்போது சசிகலா பொதுச் செயலாளர் ஆக முடியாதாம்மா? எல்லாத்துக்குமே சாத்தியம். இப்போ செங்கோட்டையன் இருந்திருந்தா அல்லது வந்து ஓபிஎஸ் வந்து இங்கே இருந்திருந்தா இன்னும் வந்து கட்சி பலமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குங்க இல்லையா? போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எம்ஜிஆர் கூட இப்போ இருந்திருந்தாருன்னா கட்சி பலமாக தான் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. காலம் முடிஞ்சு அவர் போயிட்டாரு, அதுக்குன்னு அவங்க அந்தந்த காலத்தில் போய் தானே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். இப்போ என்ன இருக்கோ அதை தானே பார்க்கணும். பத்திரிகைகள்லையும் கூட, அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற பத்திரிகைகள்லையும் வந்து எடப்பாடியோடைய செய்திகள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. சிவி சண்முகம், வேலுமணி அவங்க செய்திகள் தான் வந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அதான் வந்துச்சு, கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா அப்போ அவங்க செய்தி. அப்போ அங்கே அதிகாரம் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு, எடப்பாடிக்கு இல்லையா? எடப்பாடி தான் இல்லையே. அதான் அவங்க பேப்பர்லேயே பேர் போடலன்னா அவங்க ஆட்டையை போட்டாங்கன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. இப்போ இதற்கப்புறம் அதிகாரம் வந்து அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவ்வளோதான். ஓகே சார், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதற்கப்புறம் அதிமுகவோட நிலைமை அடுத்த கட்டமா என்ன இருக்க போகுது? அதான் அதிமுக இல்லைம்மா, முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன அடுத்த கட்ட நிலைமை என்ன? இப்படி ஓட்ட வேண்டியதான் கதை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.